ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ்வின் அடியார்களே, துருசுல் முஹிம்ம லிஅம்மத்தில் உம்ம, இந்த உம்மத்தின் பொதுஜனத்திற்கான முக்கியமான பாடங்கள் என்ற இந்த நூலை தொடர்ந்து ஏறத்தாழ இன்று நூலின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். வலில்லாஹில் ஹம்த். 55வது அமர்வு. அல்லாஹ்வின் அடியார்களே, இறுதியாக ஒரு முஸ்லிமிடம் இருக்கக்கூடாத பண்புகளை பற்றி ஷேக் அவர்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள். இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ், அது ஷேகுனா அரஃபாத் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் விளக்கி கொண்டு வருகிறார்கள். சென்ற வாரம் இந்த புறம் பேசுதலை பற்றி பார்த்தோம். புறம் பேசுவது ஹராம். புறத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறான். மார்க்கம் இதை முழுமையாக நம்மை கண்டித்திருக்கிறது என்பதை பார்த்தோம். பிறகு இந்த புறத்தை பேசுவதற்கு மார்க்கம் அனுமதித்த சூழலை பார்த்தோம். அதை மறுபடியும் சுருக்கமாக பார்ப்போம். 6 விஷயத்திற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. புறம் பேசுவதற்கு 6 சூழ்நிலைகள் மார்க்கம் அனுமதி தருகிறது. முதல் விஷயம், அநீதிக்கு எதிராக நீதி தேடுதல். ஒருவர் அநீதி இழைக்கப்பட்டு அநீதியின் பால் அவர் ஆழ்த்தப்பட்டு விட்டார் என்றால், அவரிடம் அந்த நீதியை பெறுவதற்காக, அவருடைய அநீதியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக அவரை பற்றி முறையிடுவது, இது புறம் பேசுதலில் வராது. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், மார்க்க சட்டத்தை தெரிந்து கொள்ளுதல். மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்ளுதல். மார்க்க விஷயங்களை, ஒரு விஷயத்தை பற்றி பேசி, இன்னாரை பற்றி பேசி, அல்லது தன்னை பற்றி பேசி, தன்னுடைய விஷயங்களை பற்றி பேசி, இவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ளுதல், உலமாக்களிடம் சொல்லும் பொழுது தெரிந்து கொள்ளுதலில் புறம் அனுமதிக்கப்பட்டது. மூன்றாவது விஷயம், தீமையை தடுத்தல். ஒரு பாவத்தை சமூகத்தில் இருந்து அகற்றுதல், அதாவது தீமையை தடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கில் மார்க்க விஷயங்களிலோ அல்லது மற்ற விஷயங்களிலோ. நான்காவது, எச்சரிக்கை செய்வதற்காக, மக்கள் ஏமாறாமல் இருக்க உண்மையை சொல்லுதல். அது பெண் பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும். இல்லை, அவரை பற்றி பேசினால் அது புறமாகிவிடும். அல்ல, மார்க்கம் இதை தடுத்திருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, அது புறம் அல்லாது, அது புறத்தில் வராது. ஒருவர் உங்களிடம் இவ்வாறு, என்னுடைய பெண்ணை நான் இவருக்கு மனம் முடிக்கலாம் என்று இருக்கிறேன், உங்களுடைய இதில் விஷயம் என்ன என்று மார்க்கம் கேட்கப்பட்டால் அவர் மனதில் இருக்கும்படி உள்ளபடி சொல்ல வேண்டும். அது அவ்வாறு பேசினால், நான் அவரை பற்றி குறை பேசுகிறேன், நான் அவரை பற்றி புறம் பேசி விடுகிறேன் என்று ஆகிவிடுமா? அல்ல, ஏனெனில் மார்க்கம் இதிலிருந்து விதி விலக்கு அளித்துள்ளது. ஐந்தாவது, அடையாளம் காட்டுதல். இன்னார்தான் என்று மற்றவர்களுக்கு புரிய வைத்தல். அதாவது பொதுவாகவே அடிப்படையிலேயே அல்லாஹ்வின் அடியார்களே, இவர் லேசான இந்த கண்ணு மாற்றப்பட்டவராக இருப்பார், அல்லது முடி இல்லாதவராக இருப்பார், சொட்டை அல்லது மொட்டை, இவ்வாறு அவருடைய பெயரை சொல்லாமல் அவரை பற்றி அடையாளத்திற்காக சொல்லுதலை மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. ஆறாவது, பகிரங்க பாவி. சமூகத்தை சீரழிக்கும் பகிரங்க பாவங்களை, பகிரங்கமாக செய்யக்கூடிய, சமூகத்தை சீரழிக்கக்கூடியவர்களை மக்களுக்கு சுட்டி காமித்தல். இந்த 6 விஷயம் மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானா. அடுத்ததாக கடைசி விஷயம், அதாவது கடைசிக்கு முன்னாடி விஷயம் என்னவென்றால், மார்க்கம் தடுத்த மிக பெரும்பாவங்களில் ஒன்று அந்நமீம, கோல் சொல்லுதல். நமீமா, அது என்ன நமீமா? அல்லாஹ்வின் அடியார்களே, நமீமா என்றால் என்ன? நமீமா என்றால் மக்களிடையே பிளவை உண்டாக்க வேண்டும் அல்லது உறவுகளை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒருவர் பேசியதை மற்றொருடம் கொண்டு போய் சேர்ப்பதாகும். கோல் சொல்லுதல் என்றால்
மக்களிடையே பிளவை உண்டாக்க வேண்டும் அல்லது உறவுகளை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒருவர் பேசியதை மற்றொருவிடம் கொண்டு போய் சேர்ப்பது நமீமா. இந்த உங்களை பத்தி இவ்வாறு இவர் இப்படி சொல்றாரு, உங்களை பத்தி இவர் இப்படி சொல்றாரு, உங்களை பத்தி அவர் இப்படி சொல்றாரு என்று இருவர்களுக்கு மத்தியில் நடுவிலே ஒருவர் வந்து ஃபசாதை ஏற்படுத்துபவர் தான் அந்நம்மாம், நமீமா என்ற இந்த செயலை செய்பவர். இதை இந்த விஷயத்தில் ஷேக் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஷேக் அரஃபாத், இதன் காரணமாகவே கோல் சொல்பவர்களை உயர்ந்த நோகை அல்லாஹ் கண்டித்து கூறுகிறான். என்ன கண்டித்து கூறுகிறான்? கவனியுங்கள். ஹம்மாஸிம் மஷ்ஷாஇம் பினமீம். எப்படிப்பட்டவர்கள்? அதிகமாக குறை கூறுபவனும் கோல் சொல்லிக் கொண்டு திரிபவனுக்கு நீர் அடிபணியாதீர். ஃபலா துதிஇல் முகذிபீன். நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்படாதீர்கள், அவர்களுக்கு நீங்கள் அடிபணியாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாருக்கு? கோல் சொல்லிக் கொண்டு திரிபவனுக்கு. மஷ்ஷாஇம் பினமீம், மஷ்ஷாஇம் பினமீம். நமீமா, இந்த நமீமாவை அரபி மொழியிலே கோல் சொல்லுதல் என்றால் அந்நமீமா, கோல் சொல்பவனை அந்நம்மாம் என்று சொல்லுவோம். மேலும் அல்லாஹ் தன் திருமுறையில் கூறுகிறான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். எந்த ஒரு சொல்லையும் அவர் மொழியவில்லை, ஒரு மனிதன் எந்த ஒரு சொல்லையும் மொழியவில்லை, அவரிடம் கண்காணித்துக் கொண்டிருக்கும் வானவர் தயாராக இருப்பதை தவிர நாம் சொல்லக்கூடிய எந்த வார்த்தையும் அல்லாஹ்வின் அடியார்களே கணக்கிடப்படாமல் எந்த வார்த்தையும் விடுபட போவதில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். அதை பதிவு செய்ய வானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். விமர்சனமாக இருந்தாலும் சரி, அது நீதிக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கு மறந்துவிடக் கூடாது. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கோல் சொல்பவன் சுவனத்தில் நுழைய மாட்டான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நாம் லா யதுகுலுல் ஜன்னத நம்மாமுன், லா யதுகுலுல் ஜன்னத நம்மாம். கோல் சொல்பவன் சுவனத்திற்குள் நுழைய மாட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இன்று பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, குடும்பத்தார்களுக்கு மத்தியில் குடும்பங்கள் சிதைவதும் குடும்பங்கள் பிளவுவதும் ஒன்றாக கூடி வாழ்ந்தவர்கள் எல்லாம் இன்று கேடு போய் இருக்கிறார்கள் என்றால், ஒற்றை வார்த்தையில் முடித்து விடலாம் என்றால் அது இந்த நமீமா தான், இந்த கோல் சொல்லுதல் தான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம் குடும்பத்தில் குடும்பம் இரண்டாக பிளவுகிறது என்ற ஒரு வார்த்தை வந்து விட்டார் என்றால் கோல் சொல்லுதல். உன்னை பற்றி அவர் அப்படி பேசுகிறார், அவரை பற்றி இவர் இப்படி பேசுகிறார், உன்னை பற்றி பேசுகிறதை நான் காதால் கேட்டேன், அப்படி பார்த்தேன், இப்படி செய்தேன், இப்படி பார்த்தேன் என்று பேசி 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 எல்லா இடங்களிலும் சண்டைகளும் சச்சரவமாக பிளவுகளுமாக இருப்பது இந்த கோல் சொல்லுதல் மூலியமாகத்தான். அல்லாஹ் நம்மை நேர் வழியிலே செலுத்துவானாக. இது நமீமா என்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பதற்கு தெளிவான சான்றாகும். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் கோல் சொல்பவன் சூனத்திற்குள் நுழைய மாட்டான் என்பது எவ்வளவு ஒரு தெளிவான ஹதீஸாக இருக்கும், இது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை சுட்டி காண்பிக்கும். மேலும் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹதீஸை கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 அடக்க ஸ்தலங்களை கடந்து சென்ற போது, மர்ர நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகப்ரைன், 2 கபர்களை தாண்டி செல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், என்ன கூறுகிறார்கள்? இன்னஹுமா யுஅذபான் وما يعذبان في كبير بلى إنه كبير أما أحدهما فكان يمشي بالنميمة. நிச்சயமாக இவ்விருவரும் கபரில் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர். கபரை கடந்து செல்கிறார்கள், அடக்க ஸ்தலத்தை கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாக இந்த இடத்திலே இவர்கள் வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்று வருகிறது. சரி, ஏதோ ஒரு பெரிய விஷயத்திற்காக அவர்கள் வேதனை செய்யப்படவில்லை என்றும் சொல்கிறார் அல்லாஹ்வின் தூதர். அதாவது அவர்கள் பார்வையில், அதாவது உங்கள் பார்வையில் அது சிறியதாக தெரிந்தது, அது ஏதோ பெரிய விஷயத்திற்காக அவர்கள் வேதனை செய்யப்படவில்லை, ஆனால் நிச்சயமாக அது ஒரு பெரிய விஷயம்தான். அவர்களில் ஒருவர் கோல் சொல்லிக் கொண்டு திரிபவராக இருந்தார். கோல் சொல்லி திரிபவருக்கு
கபரிலே வேதனை கொடுக்கப்பட்டது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள். மற்றொருவர் யார்? இரண்டு பேர் இரண்டு விஷயத்திற்காக கபரிலே வேதனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். ஒருவர் கோல் சொல்லி திரிப்பவர், மற்றொருவர் சரியாக சுத்தம் செய்யாதவர். மலம் ஜலம் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யாதவர், சுத்தம் செய்வதில் பொடுபோக்கு காண்பிப்பவர். சிறுநீர் கழித்தால் அதை சிறுநீர் கழித்ததில் வருகிறது இந்த ஹதீஸ். சிறுநீர் கழிக்கும் பொழுது பொடுபோக்காக சிறுநீர் கழித்ததை அதை சுத்தம் செய்பவர், பொடுபோக்காக செய்தவர். ஷேக் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். ஹதீஸிலே ஒரு வருகிறது அல்லவா, நிச்சயமாக அவர்கள் பெரிய விஷயத்திற்காக அவர்கள் வேதனை செய்யப்படவில்லை என்ற அந்த வாசகம், அதற்கான விளக்கத்தை சொல்கிறார்கள். நபி அவர்கள் இந்த இரு கபறுவாசிகள் பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் இருவரும் ஒரு பெரிய விஷயத்திற்காக வேதனை செய்யப்படவில்லை என்று கூறினார்கள். இதன் பொருள் என்னவென்றால், அவர்கள் செய்த அந்த பாவத்திலிருந்து தவிர்ந்திருப்பது அவர்களுக்கு ஒன்றும் கடினமாக காரியமாகவோ அல்லது சிரமமான ஒன்றாகவோ இருக்கவில்லை. அதை தவிர்த்திருக்க முடியும். அது இந்த பாவங்களில் இருந்து தவிர்த்திருப்பது அவர்களுக்கு ஒன்றும் கடினமானதாக இருந்திருக்கவில்லை. அதை தவிர்த்திருக்க முடியும். எனினும் சிறுநீர் கழித்த பின் சுத்தம் பேணுவதும் கோல் சொல்லாமல் இருப்பதும் மிக எளிதாக செய்யக்கூடிய காரியங்களே. ஆனால் அவர்களை அதனை அலட்சியப்படுத்தினார்கள். பாருங்கள், ஒரு மனிதன் சிறுநீர் கழிக்கும் பொழுது சுத்தத்தை பேணுவதும் கோல் சொல்லாமல் இருப்பதும் தன் வாயை அடக்கிக் கொள்வதும் ஒரு எளிதான காரியமாகவே இருக்குள்ளது. ஆனாலும் அதை அவர்கள் அலட்சியப்படுத்தினார்கள் என்று ஷேக் சொல்கிறார்கள். அவர்கள் பார்வையில் அது சிறியதாக தெரிந்தாலும் அல்லாஹ்விடம் அந்த பாவங்கள் மிக பெரியவை. அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான், அல்லாஹ்வின் அடியார்களே, ரப்புல் ஆலமீன் வதஹ்சபூனஹு ஹய்யினா வஹுவ இன்தல்லாஹி அதீம். நீங்கள் அதனை ஒரு சாதாரணமான விஷயமாக எண்ணுகிறீர்கள், ஆனால் அது அல்லாஹ்விடம் மிக பெரியதாகும். நீங்கள் அதை வதஹ்சபூனஹு ஹய்யினா, நீங்கள் அதை சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தஹ்சபூன் நஅம் வஹுவ இன்தல்லாஹி அதீம், ஆனால் அது அல்லாஹ்விடம் அது மிகப்பெரியது. அல்லாஹ்விடம் அது மிகப்பெரியது. கோல் சொல்லுதலில் உள்ள விதிவிலக்கு, இதற்கு ஏதாவது அனுமதிக்கப்பட்டுள்ளதா? புறம் பேசுதலுக்கு விதிவிலக்கு மார்க்கம் சொன்னது போல் கோல் சொல்லுதலுக்கு, அதாவது உங்களை பற்றி இவர் இவ்வாறு சொல்கிறார் என்று அவ்வாறு பேசி அவர்களுக்கு மத்தியிலேயே ஒரு பிளவை உண்டாக்கும் நோக்கில் பேசக்கூடிய இந்த விஷயம், மார்க்கம் இந்த விஷயத்தில் வேறு ஏதாவது அனுமதிக்கப்பட்ட சூழல் ஏதாவது இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. என்னவென்பதை பார்ப்போம். கோல் சொல்லுதல், இந்த நமீமா மற்றும் குழப்பம் விளைவித்தல் ஆகியவை மிக அருவருப்பான செயல்கள், நரக வேதனைக்குரியவை என்பதில் மார்க்க அறிஞர்களிடம் இஜ்மா, ஏகோபித்த கருத்திருக்கிறது. எனினும் இருப்பினும் ஒரு தீமையை தடுப்பதற்காக ஒருவரது பேச்சை மற்றவர்களிடம் கொண்டு செல்வது என்பதில் இது விதிவிலக்காகும். எப்போது இது அனுமதிக்கப்படும்? ஒருவர் மற்றொருவருக்கு ஏதேனும் தீங்கு இழைக்க திட்டமிடுவதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த தகவலை பாதிக்கப்பட்டவரிடம் கொண்டு சென்று உங்களுக்கு எதிராக இன்னார் இப்படி செய்து கொண்டு இருக்கிறார், திட்டமிடுகிறார், எனவே எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறுவது கோல் சொல்வதில் ஆகாது. உங்களுக்கு எதிராக ஒருவர் திட்டம் தீட்டுகிறார், உங்களை இவ்வாறு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் என்று பாதிக்கப்பட போவர்களிடம் கொண்டு போய் இந்த செய்தியை சேர்ப்பதில் கோல் சொல்லுதலில் ஆகாது. மாறாக அந்த தீங்கில் இருந்து அவரை பாதுகாப்பது உங்கள் மீது கடமையாகும் என்று சொல்கிறார்கள் ஷேக் அரஃபாத். நாம் புறம் பேசுவதில் பார்த்தது போலவே ஒருவருக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கவும் ஒரு தீமையை தடுக்கவும் இத்தகைய தகவல்களை பரிமாறிக்கொள்வதில் மார்க்கம் நம்மை தடுக்கவில்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நாம் அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் அதாவது இந்த சூராவை பற்றி, அதாவது சூரத்து தௌபாவிலே 9வது சூரா 65 66வது வசனம், 65 66வது வசனமான வலஇன் சஅல்தஹும் லயகூலுன்ன இன்னமா குன்னா நகூது வனல்அபு,
இன்னமா குன்னா நஹூது வ நல்அபு, எங்கள் இந்த ஓதுபவர்களை போல, அதாவது கவனியங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இது எதை காட்டுகிறது என்றால் இந்த 65 66வது வசனங்கள் இறக்கப்பட்ட சூழலை இந்த பகுதி விளக்குகிறது. அதாவது அதை என்னவென்று சொல்கிறேன். நயவஞ்சகர்கள் முனாஃபிகீன்கள் ஒரு முறை நபி அவர்களையும் குர்ஆன் ஓதும் சஹாபாக்களையும் கிண்டல் செய்தனர். நபி அவர்களையும் குர்ஆன் ஓதும் சஹாபாக்களை கிண்டல் செய்தனர். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதை முனாஃபிகீன்கள் நயவஞ்சகர்கள் என்றுதான் அவர்களை அடையாளப்படுத்துகிறது மார்க்கம். இவர்கள் கிண்டல் செய்து விட்டார்கள். என்ன கிண்டல் செய்தான்? அவர்கள் என்ன கூறினார்கள்? அதாவது எங்கள் இந்த ஓதுபவர்களை சஹாபாக்களைப் போல வயிற்று பெருக்கிகளாகவும், அதாவது அதிகமாக உண்பவர்களாகவும் அதிக பொய்யர்களாகவும் போர்க்களத்தில் கோழைகளாகவும் இருப்பவரை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்லிவிட்டார்கள். இந்த வார்த்தையை யாரை பார்த்து சொல்கிறார்கள்? யாரை பார்த்து? சஹாபாக்களை. எங்களில் இந்த ஓதுபவர்கள், இந்த ஓதுபவர்கள் என்றால் குர்ராக்கள், இந்த ஓதுபவர்களை போல வயிற்று பெருக்கிகள், அதிகமாக உண்பவர்களாகவும் அதிக பொய்யர்களாகவும் போர்க்களத்தில் கோழைகளாகவும் இருப்பவர்களை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று சொல்லி சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனை கேட்ட அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதனை கேட்ட அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே அந்த செய்தியை கொண்டு சென்று யாரிடம் சொன்னார்கள்? நபி அவர்களிடம் கொண்டு போய் சேர்த்தார்கள். இவ்வாறு இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை உள்வாங்கி அந்த செய்தியை யாரிடம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள்? நபி அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இந்த செய்தியை அவர்களிடம் இந்த தகவல்களை தெரிவித்தார்கள். அப்போதுதான் இந்த வசனம் இறங்கியது. அப்போதுதான் இந்த வசனம் இறங்கியது. என்ன வசனம்? வல இன் சஅல்தஹும் லயகூலுன்ன இன்னமா குன்னா நகூது வ நல்அபு குல் அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன் லா தஅ்ததிரு. கவனியுங்கள் இந்த விஷயத்தை அல்லாஹ்வின் அடியார்களே. இந்த வசனம் என்ன வசனம்? நபியே, அவர்களிடம் நீங்கள் கேட்டால் நாங்கள் சும்மா விளையாட்டாகவும் வேடிக்கையாகவே பேசிக் கொண்டிருந்தோம் என்று அவர்கள் கூறுவார்கள். அல்லாஹையும் அவனது வசனங்களையும் அவனது தூதரையுமா நீங்கள் விளையாட்டாக பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்போது உங்களுக்கு சாக்கு போக்கு கிடையாதீர்கள். லா தஅ்ததிரு, உங்களுக்கு சாக்கு போக்கு சொல்லாதீர்கள். வகத் கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், வகத் கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு நிச்சயமாக நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள் என்ற இந்த வசனம், இந்த திருவசனம் இறங்கியது. அப்போ என்ன இதில் வருகிறது பாடம் என்றால், ஒரு விஷயத்தை பற்றி, தீமையை பற்றி பேசும் பொழுது ஒரு சஹாபி அவர்கள் பேசினதை உடனடியாக எடுத்துக்கொண்டு யாரிடம் தகவலை தெரிவிக்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதரிடம் தெரிவிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதிலிருந்து தான் அவர்களை பற்றி குறை பேசவில்லை. அதை பேசினால் அல்லாஹ்வின் தூதருக்கு கோபம் வரும், அவர்கள் பேசப்பட்டால் இது பிரச்சனையாகும், அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்ற நோக்கம் இருந்து நாம் பிளவை ஏற்படுத்தக்கூடாது, பேசக்கூடாது என்று வரவில்லை. மாறாக இந்த விஷயத்தை உடனடியாக இதை சொல்ல வேண்டும், தவறு இழைத்திருக்கிறார்கள் மார்க்க விஷயத்தில் என்று சொல்லி இந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதரிடம் கொண்டு போய் சேர்த்தார்கள். அதே போலத்தான் மற்றொரு சம்பவத்தையும் சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஹுனைன் போர்க்கர நிகழ்வு, ஹுனைன் போரில் நடந்த மற்றொரு நிகழ்வு. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். என்னவென்றால், ஹுனைன் போரின் போது நபி அவர்கள் போர் செல்வங்களை பங்கிடும் பொழுது சிலருக்கு, அதாவது மக்களை இஸ்லாத்தின் பால் கவருவதற்காக சிலருக்கு அதிகமாக வழங்கினார்கள். கவனியுங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் போரின் போது போர் செல்வங்களை பங்கிடும் போது சிலருக்கு, அதாவது மக்களை இஸ்லாத்தின் பால் அழைக்க அதிகமாக வழங்கினார்கள். எடுத்துக்காட்டாக அக்ரா பின் ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அல்லது உஐனா போன்றவர்களுக்கு 100 ஒட்டகங்களை வழங்கினார்கள். 100 ஒட்டகங்களை வழங்கினார்கள். அப்போது ஒரு மனிதர் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த பங்கீட்டில் நீதி பேணப்படவில்லை, இந்த பங்கீட்டில் அல்லாஹ்வின் திருப்தி நாடப்படவில்லை என்று சொல்லிவிட்டார். ஒருவர் என்ன சொல்லிவிட்டார்? இந்த இதை வாங்கினவுடன் என்ன சொல்லிவிட்டார் என்றால், என்ன வாங்கிவிட்டார்? இந்த பங்கீட்டில் நீதி பேணப்படவில்லை, இதில் அல்லாஹ்வின் திருப்தி நாடப்படவில்லை, அநீதியாக இது பிரிக்கப்பட்டுள்ளது இந்த செல்வங்கள் என்று ஒருவர் சொல்லிவிடுகிறார். இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு, இதை கேட்ட, நல்ல கவனியுங்கள், இவ்வாறு சொன்னவுடன் இதனை கேட்ட இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இதை நான் நபி அவர்களிடம் கொண்டு போய் சொல்வேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்கள், சஹாபாக்கள் தான்
இதை பேசினார்கள். இவர்கள் முனாஃபிகீன்கள் கிடையாது. இவர்கள் பேசின இந்த சொல்லை உடையவர்கள் முனாஃபிகீன்கள் கிடையாது. அவர்களும் சஹாபிகள் தான். ஆனால் அவர்கள் இந்த பேச்சை பேசிவிட்டார்கள். இந்த செய்தியை கேட்டவுடன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இதை நிச்சயமாக நான் அல்லாஹ்வின் தூதரிடம் கொண்டு போய் சொல்வேன், இதை நான் முறையிடுவேன் என்று சொல்கிறார்கள். போறார்கள், தகவல்களை தெரிவிக்கிறார்கள். நபி அவர்கள் இதனை கேட்டு முகம் சிரித்தார்கள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹும் அவனது தூதருமே நீதி வழங்கவில்லை என்றால் வேறு யார்தான் நீதி வழங்குவார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅதைதுஹு ஃபஅக்பர்துஹு, இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள், ஃபஅதைதுஹு ஃபஅக்பர்துஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால் ஃபமன் يعدل اذا لم يعدل الله ورسوله فمن يعدل اذا لم يعدل الله ورسوله. அல்லாஹ்வும் அவன் தூதரும் நீதமாக செய்யவில்லை என்றால் வேறு யார் நீதத்தை கடைபிடிப்பார்கள்? மேலும் சொல்கிறார்கள், ரஹிமல்லாஹு மூஸா, அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், ரஹிமல்லாஹு மூஸா. சொல்கிறார்கள், قد اوذي باكثر من هذا فصبر. அல்லாஹ் மூசாவிற்கு கருணையை காட்டட்டும், இதைவிட அதிகமாக அவர் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார், அவர் சபுராக இருந்தார். அந்த இடத்தில் கூட தன் சகோதரனான மூசாவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த இடத்திலே நினைவு கூர்ந்து சொல்கிறார்கள், மூசா அவர்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டட்டும், அவர்கள் இதைவிட அவர்கள் அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், அவர்கள் சபுராக இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த ஹதீஸின் மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதல் என்ன உள்ளது என்றால், ஒரு மனிதர் தனது கண்ணியமான மற்றும் நற்பண்புகள் கொண்ட சகோதரர்களை பற்றி, அதாவது யாராவது தகுதியற்ற முறையில் அல்லது இழிவாக பேசினால் அதை அந்த சகோதரனிடம் போய் தெரிவிப்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாகும். ஒரு மனிதர் தனது கண்ணியமான மற்றும் நற்பண்புகள் கொண்ட சகோதரர்களை பற்றி யாராவது தகுதியற்ற முறையில் பேசினால் அந்த சகோதரர்களிடம் போய் தெரிவிப்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாகும். இதன் நோக்கம் தமக்கு தீங்கு விளைவிப்பது யார், தம்மை குறைத்து மதிப்பிடுபவர் யார் என்பதை அந்த பெரியவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் இதனை சொல்லலாம். இவ்வாறு செய்திகளை சேர்ப்பவர், கொண்டு போய் சேர்ப்பவர் மீது எந்த குற்றமும் இல்லை. இது கோல் சொல்லுதலில் வராது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நபித்தோரின் பங்கீட்டை பற்றி விமர்சித்தை தெரிவித்த போது நபி அவர்களை நோக்கி, நீங்கள் தகாத காரியத்தை செய்து விட்டாய். பாருங்கள், ஒருவேளை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதரிடம் இவ்வாறு நடந்ததை சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள்? நீ தகாத காரியத்தை செய்து விட்டாய், அந்த மனிதரை பற்றி என்னிடம் நீ கோல் சொல்லி விட்டாய், கோல் சொல்லுதல் ஹராம் என்று கூறவில்லை. மாறாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் என்று கூறி தனது மன வருத்தத்தை கூட அந்த இடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த செய்தியை ஏன் கொண்டு சென்றார் என்றால், அந்த அன்சாரி தோழர் நபி அவர்களையே அநீதி இழைப்பவர் என்று கூறியதன் மூலம் ஒரு பெரும் பாவத்தை செய்து விட்டார். மார்க்க வரம்பை மீறி ஒரு பெரும் பாவத்தை செய்த ஒருவரின் பேச்சுக்கு மார்க்க ரீதியான பாதுகாப்போ அல்லது ரகசிய கண்ணியமோ கிடையாது. கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்க ரீதியாக ஒருவர் பேசுகிறார் என்றால், ஒரு சஹாபாக்கள் இவ்வாறு சொன்னதையே உடனடியாக அவர் அனுமதியுடன் போய் சொல்ல வேண்டும், அவரை கேட்டு பேச வேண்டும், அவரை கேட்டுதான் இதை பற்றி நாம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்ற இந்த அடிப்படை வராது. அவர் மார்க்க விஷயத்தில் தகுதியற்ற முறையில் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார் என்றால், அது எவ்வாறு பொது இடத்தில் அவர் பேசிவிடுகிறார் என்றால், அல்ல அதை பற்றி அவர் தொடர்ந்து பேசுகிறார் என்றால், அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதோ அல்லது உரியவரிடம் அவர் அனுமதி இல்லாமல் சேர்ப்பது மார்க்கம் இதை அனுமதித்திருக்கிறது என்று இந்த வசனம், இந்த ஹதீஸ் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது என்று ஷேக் சொல்கிறார்கள். அதாவது ஒரு பெரும் மார்க்க வரம்பை மீறி ஒரு பெரும் பாவத்தை செய்த ஒருவரின் பேச்சுக்கு மார்க்க ரீதியான பாதுகாப்போ அல்லது அந்த ரகசிய கண்ணியமோ அவர் பேச்சுக்கு கொடுக்க முடியாது என்று மார்க்கம் சொல்கிறது. எனவே அதனை பாதிக்கப்பட்டவரிடம் நபியிடம் எச்சரிக்கையாக தெரிவிப்பது குற்றமாகாது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இங்கே பாருங்கள், இமாம் புகாரி அவர்களுடைய ஃபிக்ஹை பாருங்கள். ஷேக் அவர்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹி பற்றி கடைசியாக இந்த நூலின் இறுதியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இமாம் புகாரி அவர்கள் தனது சஹீஹ் புகாரி அந்த நூலில்
இந்த ஹதீஸ் இருக்கு. எந்த ஹதீஸ் இருக்கு? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த ஹதீஸ் இருக்கு. அதாவது ஒரு அன்சாரி தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சொன்ன இந்த வார்த்தையை அல்லாஹ் தூதரிடம் கொண்டு போய் சொன்ன இந்த ஹதீஸிற்கு ஒரு தலைப்பிடுகிறார்கள். என்ன தலைப்பிடுகிறார்கள்? பாபு பாபு மன் அக்பர சாஹிபஹு பிமா யுகாலு ஃபீஹி. பாபு மன் அக்பர சாஹிபஹு பிமா யுகாலு ஃபீஹி. ஒருவர் தனது தோழரை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை அவரிடம் தெரிவிப்பது குறித்த தலைப்பு. அதாவது என்னுடைய நண்பர், என் சகோதரர், என் தோழர், அவரை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்ற அந்த செய்தியை கொண்டு வந்து சொல்லுவது என்ற தலைப்பு. அந்த தலைப்பின் கீழ் எந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள்? இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். சொல்லி ஷேக் அரஃபாத் இங்கு சொல்கிறார்கள், இது இமாம் புகாரியின் ஆழ்ந்த மார்க் அறிவை காட்டுகிறது. அவர் கோல் சொல்லுதல் பற்றி விளக்கும் போது இத்தகைய சூழல்களை அதிலிருந்து விதிவிலக்காக பிரித்து காட்டுகிறார். கோல் சொல்லுதலை பற்றி வரிசையாக பேசி வரும் பொழுது இமாம் புகாரி இது கோல் சொல்லுதலில் வராது என்பதை விளக்குவதற்காகவே இந்த தலைப்பை இடுகிறார்கள். இமாம் புகாரி இது கோல் சொல்லுதலில் வராது என்பதற்காக தலைப்பை மாற்றுகிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒருவர் தனது தோழரை பற்றி பிறர் என்ன பேசுகிறார்கள் அந்த ஆபத்தை அவருக்கு சுட்டி காண்பிப்பதற்காக, நல்லவரை பற்றி அல்ல, அல்லாஹ்வின் அடியார்களே, நல்ல இரண்டு இணக்கமான உள்ளங்களை பிரித்து விடுவதற்காக பேசுவதுதான் கோல். பசாதை ஏற்படுத்துவதற்கு தான் கோல் சொல்லுதல். இது ஹராம். ஆனால் இது அல்லாத அவருக்கு ஒரு சகோதரருக்கு ஆபத்தை விளைவிக்க ஒருவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் என்றால் அதை கொண்டு போய் சேர்ப்பது, அல்லது உங்களை பற்றி இவ்வாறு பேசுகிறார்கள், ஏன் இது பேசுவது, இந்த மாதிரியான விஷயங்களை அறிவிப்பதில் எந்த தவறும் இல்லை என்பதை இமாம் புகாரி அவருக்கு சொன்ன விஷயத்திலிருந்து இங்கே சொல்லப்படுகிறது. இத்தகைய சூழல்களை அதிலிருந்து விதிவிலக்காக பிரித்து காட்டுகிறார். அதாவது ஒருவரை பற்றி தவறாக பேசப்படுவதை தெரிவிப்பது நமீமா அல்ல, மாறாக அது அனுமதிக்கப்பட்ட நசீஹா, நல்ல ஆலோசனையை கூறுதல் என்பதில் அடங்கும் என்று சொல்லி செய்தியை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிக்கவில்லை. இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்லியிருந்தார்கள், அதை கண்டிக்கவில்லை. மேலும் கடைசியாக இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் இந்த நூலில் அந்த கடைசி, அதாவது 17வது பாடம், அதாவது அந்த கடைசியான அந்த 18வது பாடம் ஜனாசா சட்டத்திட்டங்கள். 17 பாடத்தின் கடைசி வரியில் சொல்கிறார்கள், قال المؤلف رحمه الله وغير ذلك مما نهى الله عنه ورسوله. அதாவது நாம் பார்த்த பாவங்கள் மட்டும் அல்லாது அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதரும் தடுத்த பிற பாவங்களிலிருந்தும் நாம் விலகி இருக்க வேண்டும் என்று பொதுவாக முடித்து விட்டார்கள் கடைசி வரியை. இதுவரை நாம் பார்த்தது மட்டும் அல்லாது மார்க்கம் நம்மை தடுத்த பிற பாவங்களிலிருந்தும் நாம் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஷேக் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆசிரியர் இங்கே குறிப்பிட்டது போக மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட மற்ற அனைத்து பெரும் பாவங்கள் இங்கு நாம் இந்த தீய செயல்கள் மற்றும் மனிதனை يعني ما بقي امور الكبائر والمعاصي والمهلكات فقد ذكر المؤلف رحمه الله اشهر ما يوجد في الباب. அதாவது இதில் அதிகமாக தெளிவானதை இங்கே இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதல்லாத மற்றதும் இருக்கிறது என்று சொல்லி இந்த பாடத்தை முடிவு செய்கிறார்கள் ரஹிமஹுல்லாஹ் வ ஷேഖുனா அரஃபாத் ஹஃபிதஹுல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இந்த நூலை நாம் ஏறத்தாழ முடித்து விட்டோம். ஒரே ஒரு பாடத்தை மட்டும் பாக்கி வைத்து, அந்த ஒரு பாடம் 18வது பாடம். அந்த பாடம் முழுக்க ஜனாசா சட்டத்திட்டங்களை பற்றி வருகிறது. அதில் அது ஒரு ஃபிக்ஹ் பாடமாக, ஏனெனில் ஏன் அந்த பாடத்தை தனியாக படிக்க போகிறோம் என்றால், அல்லாஹ் நாடினால் அந்த பாட நூல்கள் இன்ஷா அல்லாஹ் மொழிபெயர்ப்போடு நூலாக அதை நாம் தயார் செய்து நூலுடன் அதை படிக்க நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். ஏனெனில் ஜனாசா கல்வி இல்லாத ஒரு மறைக்கப்பட்ட கல்வியாக மாறிவிட்டது. நம் சமூகத்தில் ஜனாசாவுடைய கல்வி முஸ்லிம்கள் காலத்திற்கும் அனுதினமும் தேவையுடைய ஒரு கல்வியில் ஒன்று இந்த ஜனாசாவுடைய சட்டத்திட்டங்கள், அஹ்காமுல் ஜனாயிஸ். இந்த அஹ்காமுல் ஜனாயிஸ் என்ற விஷயத்தில் நமது உம்மத் மிகவும் பின்தங்கி உள்ளது. எது சுன்னத், எது பித்அத், அந்த இறுதி விஷயங்களை ஒரு மையத் தன்னுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டிய ஒரு விஷயம், அற்ப பூமியில் வாழக்கூடிய குறிப்பிட்ட காலகட்டத்திற்காக இவ்வளவு தயார் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு மையத் தன்னுடைய
அதிகமான வாழ்க்கையை வாழக்கூடியதற்கு வாய்ப்புள்ள இந்த கபரிலே வாழ்வதற்கு தயார் செய்யக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களை ஒரு முஸ்லீமுடைய ஹக்கை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்றால் முஸ்லீம்கள் இந்த ஜனாயிஸை படித்தே ஆக வேண்டும். அதுவும் அல்லாஹ்வின் அடியார்களே, சலாத்துல் ஜனாஸா என்பது, இந்த ஜனாஸாவுடைய சட்டத்திட்டங்கள் என்பது ஃபர்து கிஃபாயா. ஃபர்து கிஃபாயா என்றால் என்ன? ஒரு கூட்டத்தில் ஒரு சாரார், முஸ்லிம்களில் ஒரு சாராரின் மீது கடமை. அதாவது ஒரு சாரார் அதை படித்து விட்டார்கள் என்றால் மற்றவர்கள் மீது குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள். மற்றவர்கள் குற்றம் பிடிக்க மாட்டார்கள். எடுத்துக்காட்டாக தொழுகையை பற்றி படிப்பது, தொழுகையை பற்றி படிப்பது, ஜகாத்தை பற்றி படிப்பது, நோன்பை பற்றி படிப்பது, இதெல்லாம் ஃபர்து ஐன். லா இலாஹ இல்லல்லாஹை பற்றி படிப்பது, இதெல்லாம் அனைத்தும் ஃபர்து ஐன். அப்படி என்றால் என்ன? நீங்கள் ஒவ்வொருவரும் தன் ஹக்கின் மீது இது கடமை, தன்னுடைய ஹக்கின் மீது இது கடமை. இதை செய்யவில்லை என்றால் பாவத்தால். ஆனால் ஃபர்து கிஃபாயா என்பது என்ன? ஒரு சாராரின் மீது மட்டும் கடமை. சரி, ஒரு சாராரின் மீது மட்டும் கடமை என்ன அர்த்தம்? அவர்கள் இதை நிலைநாட்டி விட்டார்கள் என்றால் நம் மீது பாவம் இல்லை. யாருமே நிலைநாட்டவில்லை என்றால் நம் அனைவர்கள் மீது பாவம். யாருமே இதை படிக்கவில்லை என்றால் எல்லோரின் மீதும் இந்த பாவச்சுமை வந்து சேரும். இன்று அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இன்று அதுதான் நமது சூழலில் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனாசாவின் சட்டத்திட்டங்களை சரியான முறையில் எங்கும் எடுப்பதில்லை. எந்த இடத்திலும் இதை பற்றி பேசுவதில்லை. ஊரில் ஒரு பெரியவர், அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கட்டும், அவர்களை நாம் குறை கொள்ளவில்லை, யாருமே செய்யாதே, அவர் செய்கிறார், ஆனாலும் பிதஅத்துகளை செய்கிறார்கள். ஊரில் ஒரு பெரியவருக்கு மட்டும் அவர் என்ன செய்கிறாரோ அதுதான் மார்க்கம் என்ற அளவிற்கு மார்க்கம் படித்தவர்கள் கூட நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அதை பற்றி நாங்கள் படிக்கவில்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த சட்டங்களை தெளிவாக படிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதுதான் கடைசி பாடம், அதுதான் ஒரே ஒரு பாடம் மிச்சமாக இருக்கக்கூடிய பாடம். அல்லாஹ் நாடினால் அதை பிஇத்னில்லாஹ் ஷவ்வாலிலே நாம் படிப்போம். ரமதான் முடிந்ததற்கு பிறகு ஒரு 2-3 வாரம் நாம் கழித்து பிஇத்னில்லாஹ் அதை நாம் நூலுடன் படிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாய்ப்பை வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, அது அல்லாத அனைத்து விஷயங்களும் இந்த நூலில் இனிதே வலில்லாஹில் ஹம்து நிறைவு பெற்றது. எதை கேட்டோமோ அதன்படி செயல்படுத்தக்கூடிய மக்களாக 55 அமர்வில் முடித்திருக்கிறோம். அல்லாஹ்வே நமக்கு போதுமானவன். அவனிடமே நாம் திரும்புகிறோம், அவனிடமே அவன் அருளையே தேடுகிறோம், அவன் கருணையை வேண்டுகிறோம். எதை படித்தோமோ அதன்படி செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.